இன்றைக்கி நம்ம எம்இவியில் முட்டையும் ப்ரெட்டும் வச்சு ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற சமையல் வீடியோ உங்களுக்கு வரும். ஒரு கிண்ணம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 2 முட்டை எடுத்து வச்சு போகிறோம். முதல்ல இந்த ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. இன்னொரு முட்டையை எடுத்து இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கோங்க. பொறுமையாக உடச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம பீட் பண்ணிக்க போகிறோம். நல்லா பீட் பண்ணிக்கோங்க முட்டையை. இப்போது நெக்ஸ்ட் நம்ம வந்து 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்க போகிறோம். பாருங்கள், இது ஒரு ஸ்பூனு, இன்னொரு ஸ்பூன் சர்க்கரை போட்டுப்போம். அதுக்கப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிறோம். ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அதையே நல்லா பீட் பண்ணிக்கணும். இப்போ நான் ஒரு 100 கிராம் பால் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் பாருங்கள், 100 கிராம் பால் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் ஊற்றி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சர்க்கரை எல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்க, அதெல்லாம் நல்லா கரையணும், எல்லாம் மிக்ஸ் ஆகணும். போதுங்க. இந்த மாதிரி 4 ப்ரெட் எடுத்துக்கிட்டேங்க. இப்போ நம்ம வந்து ஒன்று ஒன்றா வச்சுப்போம். முதல்ல இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அப்படியே ஊற்றிக்கோங்க. அதை நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அடித்து முட்டையை நம்ம இந்த மாதிரி நல்லா ஊற்றிக்கிறோம். நல்லா ஊறுற மாதிரி ஊற்றிக்கோங்க. நல்லா ஊறினாங்க. அப்போ தான் வந்து நல்லா ஸ்மூத்தாக டேஸ்ட்டாக வரும் இந்த ஸ்நாக்ஸ். அடுத்தது இன்னொன்று வச்சுப்போம். இந்த மாதிரி இன்னொன்று வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா அப்படியே நல்லா ஊறுற மாதிரியே ஊற்றிடுங்க. நல்லா அப்போ தான் வந்து ஸ்நாக்ஸ் வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். நல்லா முட்டைலாம் போடுறதால டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். இப்போ நான் பேன் வந்து எடுத்து வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுவேங்க. இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நல்லா அப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இப்போ சிம்மில் வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ப்ரெட்டை ரோஸ்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், ப்ரெட் எடுத்து பொறுமையாக போடணும். ஊறினதால் கொஞ்சம் உடைய வாய்ப்பு இருக்குது. இப்படியே சிம்லே வச்சு ரோஸ்ட் பண்ணணும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ப்ரெட்டு சாண்ட்விச் நல்லா கேக் மாதிரி சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க, ஸ்பாஞ்ச் மாதிரி. ஏன்னா நம்ம வந்து முட்டையெல்லாம் போட்டிருக்கிறதால, பால், சர்க்கரை, நல்லா வெண்ணிலா எசன்ஸ்லாம் போட்டுறதால அப்படியே ஸ்மூத்தாக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் வீட்டில் அதை செஞ்சு பாருங்களேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சிம்லே வேகட்டும். 2 நிமிஷம் ஆகட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம பொறுமையாக இப்படி திருப்பி போட்டுருவோம். நல்லா சிம்லே வச்சுக்கோங்க. சிம்லே வேகட்டும். இது ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதுங்க. நல்லா வெந்திருக்கோங்க. நம்ம திருப்பி போட்டுருவோம். பாருங்கள், நல்லா ப்ரெட்டு நல்லா ஸ்மூத்தாக ஆகிருக்கு. நம்ம இதை வந்து தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். ஒரு ஸ்பூன் சர்க்கரையை நல்லா மிக்சியில் போட்டு தூள் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம். இந்த மாதிரி அழகாக தூவி விட்டுருங்க.
ஃபுல்லாக தூவி விட்டுருங்க. இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுவோம். கட் பண்ணி நல்லா ஸ்மூத்தாக வருதுங்க. ஸ்பாஞ்ச் கேக் மாதிரி பாருங்கள், எவ்வளோ நல்லா ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். நல்லா இருக்குங்க. டேஸ்ட்டு பஞ்சு மாதிரி இருக்குது, ஸ்மூத் கேக் மாதிரி இருக்குது. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், பசங்களுக்கெலாம் கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ரெடிங்க, எக் பிரெட் கேக் ரெடி, ஸ்மூத் கேக். வச்சுட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த விருந்தில் பார்ப்போமா.